Hello guys, welcome all. இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் பார்க்க போறோம். ஃப்ரம் த பேசிக் ஸ்கிராச்ல இருந்து எல்லா மாடலுமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ரேஷியோஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கோங்க ஏ அண்ட் பி அப்படின்னு கொடுத்துட்டு ஏ வந்து ஒரு 25 கொடுத்துருக்காங்க, பி வந்து 13 கொடுத்துட்டு உங்ககிட்ட ரேஷியோ ஆஃப் ஏ பி கேட்டா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இஸ் டு பி என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 25:13 எழுதிட்டு ரெண்டையுமே நம்மளால என்ன பண்ண முடியும், ஃபிஃப்த் டேபிள்ல கேன்சல் பண்ண முடியும். ஸோ இட் வில் பிகம் 5:6. ஸோ ரேஷியோ ஆஃப் ஏ அண்ட் பி நமக்கு என்னது 5:6. ஸோ இதுதான் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவ்வளவுதான் ரேஷியோனா. பட் ஆனா இதுல எப்படி நம்ம வந்து ரெண்டு ரேஷியோவை மெர்ஜ் பண்ணணும், மூணு ரேஷியோவை மெர்ஜ் பண்ணணும், எப்படி வேல்யூஸ் ஐடென்டிஃபை பண்ணணும், ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இதுல இருக்கு. அது எல்லாமே நம்ம கொஸ்டின்ஸ் வித் அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃப்ரம் பேசிக்ல இருந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பேசிக்கா ரேஷியோனா இதான். இப்போ உங்ககிட்ட வந்து 5:6 ஏ இஸ் டு பி உடைய ரேஷியோ வந்து 5:6 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னா ஏங்கிறது 5x, பிங்கிறது 6x அப்படின்னு புரிஞ்சுக்குவீங்க. ஏ பிளஸ் பி என்ன அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 5x பிளஸ் 6x எவ்வளவா இருந்திருக்கும், 11x இருந்திருக்கும். ஏ மைனஸ் பி என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டா 5x மைனஸ் 6x நமக்கு என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா மைனஸ் 1x இருந்திருக்கும். ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி அப்படின்னு எடுத்துட்டா 1x அப்படின்னு நமக்கு இருந்திருக்கும். ஓகேவா? We'll go to the question and அதை பேஸ் பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? If the subduplicate ratio of A is to B, அதாவது ஒரு A is to B னுடைய subduplicate ratio அப்படின்னு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 2:3 கொடுத்துட்டு find the triplicate ratio of A is to B. Triplicate ratio of A is to B நமக்கு கேட்டிருக்காங்க. triplicate ratio. அப்போ first நீங்க subduplicate ratioனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. triplicate ratio அப்படின்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கோம். அதுக்கு முன்னாடி first duplicate ratio அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நீங்க 2:3க்கு duplicate ratio எழுத சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். A is to B 2:3 கொடுத்துட்டு உங்ககிட்ட டூப்ளிகேட் ரேஷியோ கேட்கறாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் கொடுத்துருக்க ரேஷியோ என்ன பண்ணிக்கணும், ஸ்கொயர் பண்ணிக்கணும். அப்ப டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 2:3 என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 4:9 இருந்திருக்கும். ஸோ டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 2:3 4:9. ட்ரிப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னா என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா ட்ரிப்ளிகேட் ரேஷியோ அப்படிங்கிறது என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூப் பண்ணிக்கணும். எப்படி டூப்ளிகேட்னா ஸ்கொயர் பண்றோமோ அதே மாதிரி ட்ரிப்ளிகேட்னா என்ன பண்ணிக்கணும், கியூப் நம்ம பண்ணிக்கணும். ஸோ கியூப் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நமக்கு 2 கியூப்ங்கிறது 8, 3 கியூப்ங்கிறது 9. ஓகேவா? ஸோ 3 கியூப்ங்கிறது 27. ஓகேவா? ஸோ அப்போ ட்ரிப்ளிகேட்னா என்ன பண்ணுவீங்க, கிவன் ரேஷியோவை கியூப் பண்ணிடுவீங்க. டூப்ளிகேட்னா கிவன் ரேஷியோவை ஸ்கொயர் பண்ணிடுவீங்க. ஸோ அப்போ சப்டூப்ளிகேட்னா என்ன அப்படின்னா சப்டூப்ளிகேட்னா என்னன்னா சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் 5:9க்கு 4:9க்கு சப்டூப்ளிகேட் எடுக்கணும் அப்படின்னா √4. ஸோ கொடுத்திருக்கிற ரேஷியோக்கு ஸ்கொயர் ரூட் பண்ணோம்னா அதுக்கு பேர் என்னது, சப்டூப்ளிகேட். அப்போ 2:3. ஓகேவா? ஸோ கொடுத்திருக்க ரேஷியோக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா அது சப் டூப்ளிகேட், ஸ்கொயர் பண்ணோம்னா அது டூப்ளிகேட். அதே மாதிரி சப் ட்ரிப்ளிகேட் அப்படின்ட்டு ஒரு இருக்கு. அப்ப அங்க என்ன பண்ண வேண்டியிருக்கும், கியூப் ரூட் எடுக்க வேண்டியிருக்கும். இப்ப 8:27க்கு உங்களுக்கு சப் ட்ரிப்ளிகேட் பண்ண சொன்னா என்ன பண்ணுவீங்க, cube root of 8 cube root of 27. ஸோ பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 2:3 நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ டூப்ளிகேட்னா என்ன பண்ணுவீங்க, கிவன் ரேஷியோக்கு ஸ்கொயர் எடுத்துருவீங்க. ட்ரிப்ளிகேட்னா கிவன் ரேஷியோக்கு கியூப் பண்ணிடுவீங்க. சப் டூப்ளிகேட்னா கிவன் ரேஷியோக்கு ஸ்கொயர் ரூட் எடுப்பீங்க. சப் ட்ரிப்ளிகேட்னா கிவன் ரேஷியோக்கு
கியூப் ரூட் எடுப்பீங்க. இந்த 4 டேர்மையும் மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எஸ்எஸ்சி அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் இது வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ எல்லா விதமான காம்படிட்டிவ் பேங்க் எக்ஸாம்ஸ், எஸ்எஸ்சி, ரயில்வேஸ் அண்ட் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம் விச் இன்வால்வ்ஸ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? இப்ப இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். சப்டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் ஏ அண்ட் பி. ஏக்கும் பிக்கும் சப்டூப்ளிகேட் பண்ணா என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? சப்டூப்ளிகேட்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ இஸ் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி தான் நமக்கு என்னன்னு அர்த்தம்? 2:3ன்னு அர்த்தம். அப்ப ஏ இஸ் டு பி என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா இதுக்கு ஸ்கொயர் பண்ண வேண்டியிருக்கும். அப்ப 4:9 இருந்திருக்குமா? ஏ இஸ் டு பி என்னது? 4:9. இப்ப கொஸ்டின் என்னன்னா ஏ இஸ் டு பி னுடைய ட்ரிப்ளிகேட் ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரிப்ளிகேட் ரேஷியோனா என்ன பண்ணணும்? நம்ம கியூப் பண்ணணும் இல்லையா? ட்ரிப்ளிகேட் என்ன பண்ணணும்? கியூப் பண்ணணும். அப்ப 4 கியூப் அப்படிங்கிறது 64, 9 கியூப் அப்படிங்கிறது 729. ஸோ ட்ரிப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் ஏ அண்ட் பி என்னவா இருந்திருக்கும்? 64:729 இருந்திருக்கும். ஸோ இந்த 4 டேர்மையும் மறந்துடாதீங்க. ட்ரிப்ளிகேட்னா கியூப் பண்ணணும், டூப்ளிகேட்னா ஸ்கொயர் பண்ணணும், சப்டூப்ளிகேட்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், சப் ட்ரிப்ளிகேட்னா கியூப் ரூட் எடுக்கணும். ஓகேங்களா? we'll move to the next question. அடுத்து இந்த கொஸ்டின்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா A is to B என்னன்னு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 7:5ன்னு கொடுத்திருக்காங்க. B is to C என்னன்னு கொடுத்திருக்காங்கன்னா 9:11ன்னு கொடுத்துட்டு A is to B is to C என்னவா இருக்கும் அப்படின்னு நம்மள கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப இந்த ரெண்டு ரேஷியோவையும் நம்ம என்ன பண்ணணும்? மெர்ஜ் பண்ணணும். ஓகேவா? நீங்க இந்த மாதிரி இங்க காமனா இருக்கக்கூடிய வேரியபிள் என்னது? B. இங்க பிங்கிறது 5 பார்ட், இங்க பிங்கிறது 9 பார்ட். இன்கேஸ் இங்கேயும் 5 பார்ட் இருந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காமனா இருக்கக்கூடிய வேரியபிள்ஸோட பார்ட் ஈக்குவலா இருந்திருந்தா, இங்க பிங்கிறது 5 பார்ட், இங்கேயும் பி 5 பார்ட்டாவே இருந்திருந்தா நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். 7:5:11ங்கிறது தான் ஏ பி சியா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க எதை பார்க்கணும்? இந்த காமனா இருக்கக்கூடிய ரெண்டும் ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கணும். பட் இந்த கொஸ்டின்ல இங்க ஈக்குவலா இல்ல, அதனால நம்ம இப்படி எழுத முடியாது. ஈக்குவலா இருந்தா ரொம்ப சிம்பிளா எழுதிக்கலாம். ஈக்குவலா இல்லாத பட்சத்துல என்ன பண்ணா ஏ பி பி சி இந்த காமனா இருக்கிறது இங்க வர மாதிரி எழுதிக்கணும். அப்ப என்னன்னு எழுதணும்? 7:5 9:11 எழுதிட்டு என்ன பண்றீங்கன்னா 7 and 9 மல்டிப்ளை பண்ணி, இது A, இது B, இது C. A என்னவா இருக்குன்னா 7 9 மல்டிப்ளை பண்ணா 63:2. B என்னவா இருக்கும் அப்படின்னா 5 9 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 45. C என்னவா இருக்கும் அப்படின்னா 5 and 11 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 55 இருந்திருக்கும். ஸோ 63:45:55ங்கிறது தான் A:B:C வேல்யூ. இங்க காமனா இருந்திருந்தா பி வேல்யூ ரெண்டுமே காமனா இருந்திருந்தா பிரச்சனை இல்லை. பட் இங்க காமனா இல்லாதனால நம்ம என்ன பண்ணணும்? மெர்ஜ் பண்ணணும். ஸோ மெர்ஜ் பண்ணணும்னா இதுதான் ப்ரொசீஜர். ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் ஆல்சோ ரியலி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கேயும் அதே தான். ஆனா என்னன்னா 3 ஏபி பிசி சிடி அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க? 3 ரேஷியோ கொடுத்துட்டு ஏபிசிடி மெர்ஜ் பண்ணா என்ன வரும்? அப்ப எப்படி மெர்ஜ் பண்ணணும்னு பாத்துக்கோங்க. ஏபிங்கிறது 2:3, பிசி என்னது 2:4, சிடி என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 4:2. அப்போ இது சி, இது டி. இப்ப எப்படி மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை அப்படியே மெர்ஜ் பண்ணிக்கணும். இந்த இதை அப்படியே என்ன பண்ணிக்கணும்? மல்டிப்ளை பண்ணிக்கணும். 2 2 4 2 into 2 into 4. இங்க என்ன எழுதிக்கணும்? 2 into 2 into 4ன்னு எழுதிக்கணும். B என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா இந்த 3 into 2 into 4. அப்ப 3 into 2 into 4. C என்னவா இருக்கும்னா B into C into C இருக்கும். என்னவா இருக்கும்? B into அப்ப 3 into 4 into 4 இருந்திருக்கும். D என்னவா இருக்குன்னா
ஃபர்ஸ்ட் எழுதுன மாதிரியே மேல இருக்கிற ஸ்லோப்பை நீங்க அப்படியே எழுதிக்கலாம். 3 into 4 into 2 இருந்திருக்கும். ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணா 2 into 2 into 4 எவ்வளோனா 16 is to 3 into 2 into 4 என்னவா இருந்திருக்குன்னா 24 is to 3 into 4 into 4 என்னவா இருந்திருக்குன்னா 48 is to 4 into 3 into 4 into 2 என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24. ஸோ அப்போ இதனுடைய ரேஷியோ என்னது 16 is to 24 is to 48 is to 24. எப்பவுமே நம்ம இதோட விடக்கூடாது. இதுதான் இதனுடைய சிம்பிளஸ்ட் ஃபார்மான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இதை இன்னும் என்ன பண்ண முடியும், நம்மளால சிம்பிளா எழுத முடியும். ஸோ எழுதுனா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா எல்லாத்தையுமே நீங்க 4th டேபிள்ல கேன்சல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 4 is to 6 is to 12 is to 6. இதுவுமே ஃபர்தரா நம்ம என்ன பண்ண முடியும், கேன்சல் பண்ண முடியும். இதை வந்து நம்ம 8th டேபிள்லயே டைரக்டா என்ன பண்ணிருக்கலாம், கேன்சல் பண்ணியிருந்திருக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்க இப்போ இனிஷியலி இப்போதான் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இட் வில் பிகம் நார்மல் ஃபார் யூ. நீங்க பொறுமையாவே பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேவா? ஸோ நீங்க இனிஷியலி இப்போதான் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா டோன்ட் ரஷ் திங்ஸ். நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா ரொம்ப ரஷ் பண்ணி நிறைய லேர்ன் பண்ணணும்னு நினைக்காதீங்க. லேர்ன் பண்ணிக்கிற விஷயத்த ரொம்ப ப்ராப்பரா லேர்ன் பண்ணணும்னு நினைங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதை இன்னொரு டைம் சிம்பிளிஃபை பண்ணா டிரெக்டா நீங்க 8th டேபிள்லயே கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ரேஷியோ என்ன வந்திருக்கும், 2 is to 3 is to 6 is to 3 இருந்திருக்கும். ஸோ ரேஷியோ என்னது, இதை மெர்ஜ் பண்ணா 2 is to 3 is to 6 is to 3. உங்களுக்கு என்னன்னா இந்த பார்ட்டை எல்லாம் விட்டுருங்க. இதை எப்படி எழுதுறோம், இது கேன்சல் பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளோ ஒன்றும் முக்கியம் கிடையாது. அது எப்படி இருந்தாலும் நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்க போறோம். எல்லா கொஸ்டினும் இது பண்ணுவோம். ஆனா இங்க எது முக்கியம்னா எப்படி 3 ரேஷியோ கொடுத்தா மெர்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறதா உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஏ பி பி சி சி டி அப்படி இருந்தா இங்க எப்படி மெர்ஜ் பண்ணணும், நீங்க அதாவது ஸ்டெப்பை நான் எழுதிக்கிறேன். ஏபிசி இஸ் டு பிபிசி இஸ் டு பிசிசி இஸ் டு பிசி. ஃபர்ஸ்டும் லாஸ்ட்டும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இது அப்படியே இந்த ஸ்லோப், இது அப்படியே மேல இருக்காது. ஃபர்ஸ்டும் லாஸ்ட்டும் இடையில இருக்கிறது ஃபர்ஸ்ட் இப்படி போகணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இதனுடைய ரேஷியோ. ஓகேவா? ஸோ என்னென்ன பார்த்துட்டோம், ட்ரிப்ளிகேட்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, டூப்ளிகேட்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, சப் டூப்ளிகேட் சப் ட்ரிப்ளிகேட்னா என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, தென் 2 ரேஷியோ எப்படி மெர்ஜ் பண்றது, தென் 3 ரேஷியோஸ் இருந்தா அதை எப்படி மெர்ஜ் பண்றதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3a is equal to 4b is equal to 5c அப்படின்னா a is to b is to c என்னவா இருக்கும் அப்படின்னு நம்மள கொஸ்டின் பண்ணிருக்காங்க. இப்போ 3a equal to 4b அப்படின்னா a by b அப்படிங்கிறது என்னது, 4 by 3. இந்த 3 கீழே வந்துடும், இந்த b. a by b அப்படிங்கிறது நத்திங் பட் a is to b தான். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம a is to b வந்து 1 is to 2 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். a by b என்னது 1 by 2 அர்த்தம். ஓகேவா? ஸோ ரேஷியோவை இப்படியும் சொல்லலாம், இப்படி கொடுத்தாலும் அது என்னது ரேஷியோ தான். ஓகேவா? ஸோ அப்போ நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அப்போ a by b 4 by 3 a is to b என்ன வந்திருக்கும், 4 is to 3 இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த ரெண்டையும் இப்ப ஈக்குவேட் பண்றோம் அப்படின்னா 4b is equal to 5c. அப்போ b by c is equal to 5 by 4. So அப்போ b by c equal to 5 by 4 அப்படின்னா b is to c என்னவா இருந்திருக்கும், நமக்கு 5 is to 4 இருந்திருக்கும். நமக்கு என்ன வேணும், abc வேணும். இப்போ இதை ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிக்கலாமா நம்ம, ab அப்போ 4 is to 3 5 is to 4. இப்போ என்ன பண்ணிக்கலாம், இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ மெர்ஜ் பண்ணணும்னா இது ஈக்குவலா இல்ல, ஈக்குவலா இருந்தா டைரக்டா எழுதிக்கலாம். அப்ப என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்ப 20 is to அடுத்து 3 into 5 15 is to அடுத்து 3 into 4 12. அப்ப 20 is to 15 is to 12ங்கிறது நமக்கு என்ன வந்திருக்கும், ஆன்சரா இருந்திருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துக்கோங்க. Find the third proportional to numbers 4 and 42. இப்போ ப்ரொபோர்ஷன்னா என்னன்னு வச்சுக்கோங்களேன், a is to b c is to d அர்த்தம்.
இதுக்கு என்ன, இதுதான் ப்ரொபோர்ஷன். இது என்னன்னா ஈக்குவல்னு அர்த்தம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா A is to B equal to C is to D. ரெண்டு ரேஷியோ ஈக்குவலா இருந்தா அதுதான் ப்ரொபோர்ஷன். இப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ரேஷியோங்கிறதுனால A by B is equal to C by D ன்னு எழுதலாமா? ரேஷியோங்கிறதும் டிவைட் பண்ணி எழுதுறதும் ஒன்றும் டிஃப்ரெண்டான விஷயம் இல்லை. இப்போ இதை தான் ப்ரொபோர்ஷன் நம்ம சொல்லுவோம். தேர்ட் ப்ரொபோர்ஷன் கேட்டிருக்காங்கன்னா 2 நம்பர் தான் கொடுப்பாங்க. தேர்ட் ப்ரொபோர்ஷன் கேட்டா என்ன பண்ணுவாங்க? 2 நம்பர் தான் கொடுப்பாங்க. இப்போ நம்ம எப்படி எழுதணும்னா தேர்ட் ப்ரொபோர்ஷன், அதாவது C கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா இப்படி எழுதி A by B is equal to B by C. இந்த 42 என்ன பண்ணிக்கணும்? இங்கேயும் எழுதிக்கணும், இங்கேயும் எழுதிக்கணும். அப்ப 4 by 42 is equal to 42 by C. சால்வ் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிடும்? C வேல்யூ கிடைச்சிடும். அப்போ 4 இந்த 42 கேன்சல் பண்ண முடியுமான்னு கேட்டா 2 times 21, இந்த 2 இந்த 42 கேன்சல் பண்ணீங்கன்னா 21. அப்ப C equal to 21 into 21. 21 square என்னது? 441. If you don't remember 21 square எல்லாம் படிக்கல அப்படின்னா first 1 to 30 square வரைக்கும் நல்லா by heart பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். பேங்க் எக்ஸாம்ஸ் ஆர் எஸ்எஸ்சில வந்து ஸ்கொயர்ஸ், கியூப், ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட்ங்கிறதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 21 ஸ்கொயருங்கிறது என்னது? நமக்கு 441. ஸோ தேர்ட் ப்ரொபோர்ஷன் எப்படி கண்டுபிடிப்போம்னு பார்த்துட்டோம். ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் கேட்டா அவங்க கொடுக்கறதே கண்டிப்பா 3 நம்பர் கொடுத்தாதான் ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிக்க முடியும். ஒன்னும் இல்ல, A by B equal to இங்க என்ன எழுதிக்கலாம்? C கொடுத்துருக்காங்க, அதனால C by D நம்ம எழுதிக்கலாமா? அப்போ Aங்கிறது 60, Bங்கிறது 48 is equal to C எவ்வளவு? 30 by D. ஓகேவா? ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 30 இதையும் கேன்சல் பண்ணா 2 times 2ஐயும் இதையும் கேன்சல் பண்ணா 24. அப்போ D இந்த சைடு வரும்போது D equal to 24 இருந்திருக்கும். ஸோ ஆன்சர் 24 is the answer for this. So third proportion கேட்டா அவங்க கொடுத்திருக்கிறதே 2 நம்பர் தான் கொடுத்திருப்பாங்க. fourth proportion கேட்டா கொடுத்திருக்கிறது 3 நம்பரா என்ன பண்ணிருப்பாங்க? நமக்கு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A company A sells 53 cm model TV at the price of 7,000, whereas another company S sells the same model at the price of 16,800. So ஒரு கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா 7,000 ரூபாய்க்கு ஒரு டிவியை சேல் பண்றாங்க. இன்னொரு கம்பெனி எஸ்ங்கிற இன்னொரு கம்பெனி வந்து 16,800 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்றாங்க. இப்ப கொஸ்டின் என்ன? வாட் இஸ் தேர் ரெஸ்பெக்டிவ் செல்லிங் பிரைஸ்? ரெஸ்பெக்டிவ் செல்லிங் பிரைஸ்னா A is to S என்னன்னு. இது ரொம்ப முக்கியம். அது A is to S ஆ S is to A வாங்குறது. இங்கேயே பாத்தீங்கன்னா 12 is to 5 ஒரு ஆப்ஷன் இருக்கு, 5 is to 12 இருக்கு. இங்க ரெஸ்பெக்டிவ் ரேஷியோன்னு கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஃபர்ஸ்ட் வரணும், செகண்ட் இருக்கிறது செகண்ட் எழுதிக்கணும் நம்ம. அப்ப 7,000 is to 16,800 இல்லையா? அப்ப இந்த 2 0 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்ப 7th டேபிள்லயே கேன்சல் பண்ணீங்கன்னா 10 is to 24. இத ஃபர்தரா, இதுதான் சிம்பிள். எப்பவுமே ரேஷியோங்கிறது சிம்பிளஸ்ட் ஃபார்மா இருக்கணும். அப்ப இது சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கிடையாது. இத ஃபர்தரா செகண்ட் டேபிள்ல நம்மளால கேன்சல் பண்ணா 5 is to 12. சோ அப்ப ஆன்சர் 12 is to 5 கிடையாது, 5 is to 12. சோ ஆன்சர் என்னது? 5 is to 12 is the answer for this. Okay, next question. In an entrance test, the ratio of applicants to successful students was 21 is to 11. So in the ratio எந்த ரெண்டு விஷயத்துக்கான ரேஷியோ அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 21 is to 11 அப்படிங்கிறது ratio of applicants to the successful students. அப்ளை பண்ணவங்க 21 பார்ட், அதுல பாஸ் பண்ணவங்க எத்தனை பார்ட்? 11 பார்ட். பாஸ் பண்ணவங்க 11 பார்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணவங்க வந்து 21 பார்ட், அதுல கிளியர் பண்ணவங்க சக்சஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ்னா கிளியர் பண்ணவங்க 11 பார்ட். ஓகேவா? சோ இஃப் 1176 ஸ்டூடெண்ட்ஸ் appeared in the test அப்படின்னா appear ஆன ஸ்ட்ரென்த் நமக்கு என்ன பண்ணிருக்காங்க? கொடுத்திருக்காங்க. appear ஆனவங்க எத்தனை பேரு? 1176. how many got through it? got through itனா எத்தனை பேர் கிளியர் பண்ணிருப்பாங்க? அது எத்தனை சக்சஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ 1176ங்கிறது எத்தனை பார்ட்? 21 பார்ட். எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1176ங்கிறது எத்தனை பார்ட்? 21 பார்ட்னா அந்த 21 பார்ட் அதால டிவைட் பண்ணிடுங்க. அதான் நமக்கு என்ன பார்ட் தெரியுமோ
அந்த வேல்யூ அந்த பார்ட்டால டிவைட் பண்ணி தான் நீங்க என்ன கண்டுபிடிக்க போறீங்கிறது அடுத்தது. நமக்கு எப்பவுமே வேல்யூ பேஸ்டு கொஸ்டின் வரும்போது ஒரு வேல்யூ அவங்க கண்டிப்பா கொடுத்துருக்கணும். அந்த வேல்யூக்கு ஈக்குவலண்டான பார்ட்டால அதை என்ன பண்ணிக்கோங்க, அந்த வேல்யூவை டிவைட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு என்ன வேணுமோ அதுக்கு ஈக்குவலண்டான பார்ட்டால மல்டிப்ளை பண்ணிக்கணும். இங்க 1176ங்கிறது டோட்டல் அப்பியர் ஆனவங்க வந்து எத்தனை பேர் அப்படின்னா 21 பார்ட். அதனால 1176 டிவைடட் பை 21 இன்டூ காட் த்ரூ அப்படின்னா சக்சஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு 11 நம்ம போடணும். எத்தனை பேர் பாஸ் பண்ணிருக்காங்க, எத்தனை பார்ட் பாஸ் பண்ணிருக்காங்க, 11 பார்ட். அப்ப 1176 டிவைடட் பை 21 இன்டூ 11. அப்ப 21 1176ஐயும் 21ஐயும் டிவைட் பண்ணோம்னா 5 times 105 வரும், பேலன்ஸ் 12. அப்ப 56 into 11. So 56 into 11 எவ்வளோன்னு பார்த்துட்டீங்கன்னா 616. So ஆன்சர் என்னது இருக்கு, 616. So ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, என்ன பார்ட் கொடுத்துருக்காங்களோ இந்த ரியல் வேல்யூக்கான ஈக்குவலன்ட் பார்ட்டால இது என்ன பண்ணிக்கணும், டிவைட் பண்ணிக்கணும். 1176 டிவைடட் பை 21. என்ன வேணும், இங்க எத்தனை பேர் கிளியர் பண்ணாங்க, கிளியர் பண்ணவங்களோட பார்ட் எவ்வளவு, 11 into 11. இதே கொஸ்டின்ல டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்பியர்ட் அண்ட் கிளியர்ட்னு கேட்டா நம்ம என்ன பண்ணிக்கணும், டைரக்டா இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு, 10 பார்ட் இல்லையா. அப்ப எதால மல்டிப்ளை பண்ணணும், இதை 10 பார்ட்டால மல்டிப்ளை பண்ணணும். டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்பியர்ட் அண்ட் கிளியர்ட் ஸ்டூடெண்ட்னு கேட்டா, சக்சஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ்னு கேட்டா டிஃபரன்ஸ் வந்து 10 பார்ட் 10ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பட் இங்க எத்தனை பேர் சக்சஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட் கேட்டதுனால 11ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சால்வ் பண்ணோம்னா we'll get 616 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின், the ratio of boys and girls studying in a school is 17:18. ஸோ ஒரு ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட ஸ்ட்ரென்த் ரேஷியோ என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா 17:18 கொடுத்துட்டாங்க. ஸோ பாய்ஸ் வந்து 17 பார்ட், கேர்ள்ஸ் வந்து 18 பார்ட். ஓகேவா. இஃப் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் இஸ் 150 லெஸ் than த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து கேர்ள்ஸை விட எத்தனை பேர் கம்மி, 150 பேர் கம்மி. அப்ப அந்த 150ங்கிறது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அப்ப இந்த 150ங்கிறது எத்தனை பார்ட் நம்மளோட இதுபடியே ஒரு ரியல் வேல்யூ இருக்கும், அதுக்கு ஈக்குவலண்டான பார்ட்டால டிவைட் பண்ணணுங்கிறது தான் இல்லையா. 150ங்கிறது டிஃபரன்ஸ் பிட்வீன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இங்க எவ்வளவு, 17க்கு 18க்குமான டிஃபரன்ஸ் 1. அப்ப இந்த 150 எதால டிவைட் பண்ணோம், 1ஆல டிவைட் பண்ணிட்டு இன்டூ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ்ங்கிறது எத்தனை பார்ட், 18 பார்ட். அப்போ 18 நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். பாய்ஸ் கேட்டிருந்தா என்ன பண்ணிக்கணும், 17ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். சம் கேட்டிருந்தா இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், எதால மல்டிப்ளை பண்ணிக்கணும், 35ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா. அப்போ 18 into 15 எவ்வளோ அப்படின்னா 270. அப்போ 150 into 18 போட்டா 2700 நமக்கு கிடைக்கும். 150ங்கிறது டிஃபரன்ஸ் பிட்வீன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்ங்கிறதுனால அது 1 பார்ட், அதனால 150 1ஆல டிவைட் பண்ணா 150 தான். 150 into 18 போட்டோம்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 270. 15 into 18 270. அப்போ 150 into 18 வந்து 2700 இருந்திருக்கும். நெக்ஸ்ட், the ratio of boys to girls in a school is 6:5. பாய்ஸ் கேர்ள்ஸ் ரேஷியோ என்னன்னு கொடுத்துட்டாங்க, 6:5. the number of boys is more than the number of girls by 200. இங்க more than, அப்பவும் அதுவும் என்னதான் டிஃபரன்ஸ், மோர் தன்னாலும் சரி லெஸ் தன்னாலும் சரி அது என்னதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அங்க பாய்ஸ் கம்மியா இருந்ததுனால லெஸ் தன் கொடுத்தாங்க, இங்க அதிகமா இருந்தாலும் மோர் தன் கொடுக்குறாங்க. பட் அது வந்து டிஃபரன்ஸ் தான் இல்லையா. அப்ப 200 இங்க டிஃபரன்ஸ் எத்தனை பார்ட், 1 பார்ட். அப்ப எதால டிவைட் பண்ணும், இதை 1ஆல டிவைட் பண்ணிட்டு இன்டூ டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் த ஸ்கூல். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் த ஸ்கூல் எத்தனை பார்ட், 5 பார்ட். அப்ப 200 into 5. ஸோ 200 into 5 எவ்வளோ, 1000 is the answer for this. ஸோ ஆன்சர் இதுக்கு என்னது 1000. ஓகேவா.
A profit of 8,000 is to be distributed among A, B, C in the proportions of 5 is to 2 is to 3. ஓகேவா? இந்த 8000 எந்த ரேஷியோல பிரிக்கணும்? 5 is to 2 is to 3. A, B. What is the difference between the shares of A and B? அப்ப இந்த 8000ங்கிறது என்னது? டோட்டல் இல்லையா? டோட்டல் எத்தனை பார்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 plus 2 plus 3 அதான டோட்டல் பார்ட். A, B, C மூணு பேர்த்துக்கும் சேர்ந்த அமௌண்ட் வந்து 8000. அது எத்தனை பார்ட் அப்படின்னா 10 பார்ட் இல்லையா? அப்ப 8,000 divided by நம்மளோட லாஜிக் அதுதான். என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலண்டான பார்ட்டால டிவைட் பண்ணிட்டு இப்ப ஏக்கும் பிக்குமான டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. ஏக்கும் பிக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளவு? 3 பார்ட்டா. அப்ப எதால மல்டிப்ளை பண்ணணும்? அதை 3 ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 800 into 3 எவ்வளவு இருந்திருக்கும் அப்படின்னா 2400 நமக்கு இருந்திருக்கும். ஓகேவா? Next question. A certain amount is to be distributed among Shamshika, Purva, and Neka in the proportion 5 is to. So, yes, P, N க்கு எந்த ரேஷியோல நம்ம பிரிச்சு கொடுக்கணும்? ஒரு அமௌண்ட்டை 5 is to 3 is to 4ங்கிற ரேஷியோல பிரிச்சு கொடுத்துக்கணும். If the difference between Purva's and Shamshika's share is 1200. அப்ப பூர்வா P and S க்கான டிஃபரன்ஸ் வந்து 1200 கொடுத்திருக்காங்க. அப்ப 1200ங்கிறது எத்தனை பார்ட் அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் S and P வந்துட்டு 2 பார்ட். அப்ப 1200ங்கிறது 2 பார்ட் into how much money that Neha gets அப்படின்னா into 4 ஆல மல்டிப்ளை பண்ணணும். சோ அப்ப 2வும் இதையும் கேன்சல் பண்ணா 2 ஆயிரும். 1200 into 2 எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2400 இருந்திருக்கும். 1200 into 2 will be 2400 நமக்கு இருந்திருக்கும். ஓகேவா? Amit, Sumit and Vinith divide an amount of rupees 2800 amongst themselves in the ratio of 5 is to 6 is to 3. So 2800ங்கிற அமௌண்ட் அமித், சுமித் அண்ட் வினித் எந்த ரேஷியோல பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னா 5 is to 6 is to 3ங்கிற ரேஷியோல பிரிச்சுக்கிறாங்க. அப்ப இந்த 2800ங்கிறது டோட்டலான அமௌண்ட். ஸோ டோட்டல் அமௌண்ட்னா டோட்டல் பார்ட்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ டோட்டல் பார்ட்ஸை ஆட் பண்ணோம்னா we'll get 14 parts நமக்கு கிடைக்கும் இல்லையா? 5 plus 6 plus 3 14. அப்ப 14 ஆல டிவைட் பண்ணிட்டு இப்ப என்ன வேணும்னு பார்ப்போம். என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தா அதால டிவைட் பண்ணிட்டோம். இப்ப என்ன வேணும் அப்படின்னு பார்ப்போம். If an amount of 200 is added to each of their shares, என்ன பண்றாங்கன்னா ஒருத்தருக்கும் 200 ரூபாய் ஆட் பண்ணா அவங்களுடைய நியூ ரேஷியோ என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க இல்லையா? சோ இப்போ நீங்க இதை கேன்சல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 200ன்னு கிடைக்கும் இல்லையா? 200 ஆட் பண்றீங்கன்னா 200ங்கிறது எத்தனை பார்ட் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 1 பார்ட். 1 பார்ட்ங்கிறது என்னது? சி நம்ம இப்படி நேச்சுரலி when you divide நம்ம இப்ப எல்லா இடத்துலயும் இப்படி டிவைட் பண்றோம் இல்லையா? அப்ப என்ன கிடைக்குன்னா 1 பார்ட் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு வந்து 5 பார்ட்ங்கிறது 100ன்னு கொடுத்தாங்கன்னா 100 by 5 பார்ட்னு போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 பார்ட் கிடைக்கும். அவ்வளவுதானே? சோ அப்ப டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ நமக்கு என்னது? 1 பார்ட். அப்ப இங்க 2800 by 14 பார்ட்னு போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஏன்னா 2800 14 பார்ட்னு சொல்லிட்டாங்க. சோ ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 1 பார்ட் கிடைக்கும். 1 பார்ட் 200னா அப்ப 200 ஆட் பண்ணா பார்ட்டா எல்லாத்துலயும் எவ்வளவு ஆட் பண்றாங்கன்னு அர்த்தம்? 1 ஆட் பண்றாங்கன்னு அர்த்தம் இல்லையா? 200 rupees ஆட் பண்ணா பார்ட்டா 1 ஆட் பண்றாங்கன்னு அர்த்தம். அப்ப ரேஷியோ என்ன ஆயிரும்? 6 is to 7 is to 4ன்னு மாறிடும் நமக்கு. ஓகேவா? Next question. The ratio of number of students studying in school A, B, C இனுடைய ரேஷியோ பார்த்துட்டீங்கன்னா என்ன அப்படின்னா A is to B is to C இனுடைய ரேஷியோ என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா 5 is to 6 is to 8 அப்படிங்கிறது ரேஷியோ. If the number of students studying in each school is increased by 30%, 25%, 25% respectively, what will be the new ratio? அதாவது ஏல இருந்து என்ன பண்ணுவாங்க? 30% இன்க்ரீஸ் பண்ணுவோம். பில இருந்து 25% இன்க்ரீஸ் பண்ணுவோம். சில இருந்து 25% 25% நம்ம இன்க்ரீஸ் பண்ணனா புதுசா கிடைக்கக்கூடிய ரேஷியோ என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான்
கொஸ்டின். ஓகேவா? சோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இத 50 60 80 எழுதிக்கலாம். கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் நமக்கு, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. 5 6 8ங்கிற ரேஷியோல எந்த நம்பர் வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். 50 60 80னால அதனுடைய ரேஷியோ 5:6:8 தான். இப்போ இந்த 50ல 30%, 30% of 50 அப்படின்னா 3 into 5 15. ஸோ அப்போ 15 ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 65. ஓகேவா? is to 60ல 25% எவ்வளோ? 25%னாவே என்ன பண்ணணும்? 1/4 ஆல மல்டிப்ளை பண்ணணும். 25% என்ன பண்ணணும்? 1/4 ஆல மல்டிப்ளை பண்ணணும். பண்ணா அதுவும் 15. ஸோ ஆட் பண்ணா என்னவா மாறிடும் நமக்கு? 75. 80%ல 25%னா again 1/4 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 20. ஸோ 20 ஆட் பண்ணா it will become 100. ஸோ 65 75 100 ஆகும். இத ரேஷியோவா நம்ம சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு மாத்தினா 5th டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 13 15 20. ஸோ இப்போ ஆன்சர் என்னதுன்னு பார்த்துட்டோம்னா 13:15:20ங்கிறது அதனுடைய ஆன்சரா இருந்திருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சீதா and கீதா's age are in the ratio என்னது? சீதா and கீதா அவங்களுடைய ஏஜ்னுடைய ரேஷியோ என்னவா இருக்குன்னா 3:4 இருக்கு. கீதா and லதா 4:7. லதா and ராம் வந்து பாத்தீங்கன்னா 7:9. இங்க பாருங்க, நம்ம என்ன பண்ணணும்? இந்த மூணு ரேஷியோவே இப்போ வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் சீதா அண்ட் ராம்ஸ் ஏஜ்னு கேட்டிருக்காங்க. சீதா இஸ் டு ஆர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா எஸ் இஸ் டு ஜி இஸ் டு எல் இஸ் டு ஆர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எஸ் இஸ் டு ஆர்னா அதுல இருந்து எடுத்து எழுதிக்கலாம், ஒன்றும் தப்புல. இப்போ மெர்ஜ் பண்ணணும். மெர்ஜ் பண்ணா ப்ராசஸ் நான் சொல்லியிருக்கேன். இங்கேயும் ஜிங்கிறது என்னவா இருக்கு? காமனா இருக்கு. எல்ங்கிறது காமனா இருக்கு. காமனா இருந்தா நம்ம அந்த ப்ரொசீஜருக்கெல்லாம் போக வேண்டிய தேவை இல்ல. அந்த மெர்ஜ் பண்ணக்கூடிய அந்த காமன் வேரியபிள் வந்து சேம் பார்ட்டா இருந்தா அப்படியே எழுதிக்கலாம். அப்ப எஸ் இஸ் டு ஜி இஸ் டு எல் இஸ் டு ஆர் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 3:4:7:9 இருந்திருக்கும். அப்படியே நம்ம எடுத்து எழுதிக்கலாம், ஒன்றும் பெரிய கஷ்டம். இப்ப நமக்கு வந்து எஸ்க்கும் ஆருக்குமான ரேஷியோ கேட்டுக்கலாம். அப்ப 3:9. ஸோ 3:9 எழுதலாம். ஆர் 1:3ன்னு அதுக்கு ரேஷியோ நமக்கு கிடைக்கும். Next question. A sum of 817 is divided among A, B and C such that A receives 25% more than B. அப்ப நம்ம அதை fraction சொல்லுவோம். A receives 1/4 more than B. B விட A வந்து என்னவா இருக்கும்? 1/4 அதிகமா இருக்கும். அப்படின்னா அவங்களுக்கான ரேஷியோ என்னவா இருக்குன்னா B 4 இருந்தா A வந்து 5 இருக்கும். இது ரொம்ப முக்கியம். திஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி கொடுத்தா பெர்சன்டேஜும் நமக்கு ரேஷியோவா எழுத தெரியணும். ரேஷியோவையும் நம்மளால வேகமா என்ன பண்ண முடியும்? பெர்சன்டேஜா தேவைப்பட்டா மாத்த முடியும்னு நம்ம ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கணும். ஸோ 1/4 மோர் அப்படின்னா 1/4 பியை விட அப்படிங்கும் போது இந்த டினாமினேட்டர்ல இருக்கிற வேல்யூ எதுக்கு கொடுத்துடணும்? பிக்கு கொடுத்துடணும். டினாமினேட்டர்ல இருக்கிறது ஒருத்தங்களுக்கு வரும், அது இங்க யாருக்கா இருக்கும்? பிக்கா இருக்கும். 1/4 மோர்ங்கிறதுனால இது ரெண்டையும் என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணிக்கணும். அப்ப ரேஷியோ என்ன வந்திருக்கும்? இப்ப இன்கேஸ் 2/7 மோர்னு வச்சுக்கோமே, நம்ம என்ன போட்டுக்கணும்? பிங்கிறது 7 இருந்திருக்கும், ஏங்கிறது 9 இருந்திருக்கும். அந்த 2 + 7 9 நம்ம ஆட் பண்ணிக்கணும். இன்கேஸ் 5/6 மோர் அப்படின்னா 6ங்கிறது பியா இருந்திருக்கும், 5 + 6 11ங்கிறது ஏவா இருந்திருக்கும். ஏ இஸ் 5/6 மோர் அப்படின்னா ஓகேங்களா? சோ அப்ப நமக்கு பெர்சன்டேஜ் கொடுத்தாலும் நம்ம அதை ஃபிராக்ஷனா மாத்திக்கிட்டு நம்ம இந்த மாதிரி போட்டுக்கிறோம். அப்ப ஏ பிக்கான ரேஷியோ எவ்வளவு? 5:4. பி ரிசீவ்ஸ் 25% லெஸ் தென் சி. அப்ப பிசிக்கான ரேஷியோ என்னவா இருக்குன்னா 1/4 இங்க லெஸ். அப்போ சிங்கிறது 4 இருந்திருக்கும். லெஸ்னா என்ன பண்ணிக்கணும்? மோர்னா ஆட் பண்ணிக்கணும், லெஸ்னா சப்ராக்ட் பண்ணிக்கணும். அப்போ 3:4 இருந்திருக்கும். அப்போ 5:4 3:4 நம்ம மெர்ஜ் பண்ணலாம் இல்லையா? சோ அப்ப மெர்ஜ் பண்ணணும்னா இங்க பாத்துக்கோங்க, இங்க பி வந்து காமனா இல்ல, அதனால நம்ம எப்பவும் போலதான் நம்ம மெர்ஜ் பண்ணணும். கன்வென்ஷனலா தான் நம்ம மெர்ஜ் பண்ணணும். அப்போ 15:12:16ங்கிறது ஏபிசியோட ரேஷியோ. இப்ப கொஸ்டின் என்னன்னா 847 இந்த ரேஷியோல பிரிச்சா, அதாவது 15:12:16 பிரிச்சா ஏவனுடைய ஷேர் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அப்ப இந்த 817ங்கிறது டோட்டல் இல்லையா?
டோட்டல் வேணும்னா இந்த பார்ட் எல்லாம் ஆட் பண்ணா டோட்டல் பார்ட் கிடைச்சிருமா? அப்ப 15 plus 16 plus 12 ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்துட்டீங்கன்னா 43ன்னு கிடைக்கும். அப்போ 43ங்கிறது என்னது நமக்கு 817. ஸோ 817ங்கிறது 43 இன்டூ யாரோடைய ஷேர் கேட்டிருக்காங்க? ஏவோட ஷேர் கேட்டிருக்காங்க. ஏவோட ஷேர் எவ்வளோ? 15. ஸோ இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா எக்ஸாக்டா 19 டைம்ஸ் என்ன ஆகும்? நமக்கு கேன்சல் ஆகும். ஸோ 817 அப்படின்னா 19 டைம்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, நீங்க வேகமா கேன்சல் பண்ணணும். இஃப் யூ ஆர் நாட் குட் இன் இட், நீங்க அதுக்கு பேசிக் கிளாஸஸ் ஃபர்ஸ்ட் நல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம இந்த இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இங்கேயே அதையும் லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்காதீங்க. தென் உங்களுக்கு இந்த டாபிக் வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ண முடியாது. உங்களுக்கு எப்படி தெரியுமோ அதை அப்படி டிவைட் பண்ணுங்க. இப்போ 19 into 15னா 285ங்கிறது அதனுடைய ஆன்சர். ஸோ த ஆன்சர் இஸ் 285. See, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரியலி இம்பார்ட்டன்ட். ஸோ 25% மோர் அப்படின்னு கொடுத்தாலே ஏங்கிறது பிஏவோட 25% மோர்னா 4:5 வந்துருக்கும். ஏங்கிறது பிஏவோட 25% லெஸ்னா 3:4 வந்துடும். இதே இங்க 25 பதிலா 33.33 இருந்தா 1/3 மோர், அப்ப 3:4 ஆகுது. ஓகேவா? சோ இந்த மாதிரி நமக்கு இதை வேகமா மாத்த தெரியணும். திஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? Next question. Amit, Sumit and Puneet share an amount of 660 in the ratio 3:4:5. 660 எந்த ரேஷியோல பிரிக்கிறாங்க அவங்க? 3:4:5. அப்ப இந்த 660ங்கிறது டோட்டல். அப்ப டோட்டல் எவ்வளவுனா 3, 4, 5 ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 12 கிடைக்கும். அப்ப 660 12ஆல டிவைட் பண்ணிட்டு பண்ணும்போது நமக்கு எத்தனை பார்ட் கிடைக்கும்? 1 பார்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும்னா வாட் இஸ் ஷேர் ஆஃப் புனித் கேட்டிருக்காங்க. புனித்ங்கிறது எத்தனை பார்ட்? 5 பார்ட். அப்ப இதால மல்டிப்ளை பண்ணணும். 5 பார்ட்டால மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ 12ஐயும் 660யும் கேன்சல் பண்ணீங்கன்னா 55. ஸோ 55 into 5 என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா நமக்கு 275 வந்திருக்கும். ஸோ the answer is 275 for this question. Next question. The price of a scooter and a television set on the ratio 3:2. So ஒரு scooter and television set ஓட price ratio என்னவா இருக்கு? 3:2. If the scooter costs 600 more than the television set, அப்ப 600 மோர்னா scooter and television கான difference 1 part. அப்ப 600ங்கிறது எத்தனை part? 1 part into then the price of television set. So television setங்கிறது எத்தனை part? 2 part. அப்போ 600 by 1 into 2. அப்ப எவ்வளவு வந்திருக்கும் நமக்கு? 1200. இதே ஸ்கூட்டர் கேட்டிருந்தா into 3 நீங்க போட்டா ஸ்கூட்டரோட பார்ட் நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? அடுத்து the ratio of two numbers, ரெண்டு நம்பர்னுடைய ரேஷியோ 2:3. if each number is increased by 4, இதையும் 4 ஆல ஆட் பண்ணணும், இதையும் 4 ஆல ஆட் பண்ணும்போது ரேஷியோ என்னவா மாறும் சொல்லியிருக்காங்கன்னா 5:7 மாறும் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்ம இது கூட 4 ஆட் பண்ணும்போது 5:7 மாறுது. இந்த மாடல் அகைன் இஸ் a really important மாடல். இங்க என்ன பண்றோம் அப்படின்னா ரெண்டையுமே சேம் நம்பரால என்ன பண்றோம்? இன்க்ரீஸ் பண்றோம். ரெண்டு நம்பரையுமே இன்க்ரீஸ் பண்றோம். ரெண்டையுமே 4 அப்படிங்கிற ஒரு காமன் நம்பரால நம்ம என்ன பண்றோம்? இன்க்ரீஸ் பண்றோம். இந்த மாதிரி காமன் நம்பரால் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எத்தனை பார்ட் அப்படின்னு பார்த்துட்டா இது வந்து 3, இது வந்து 4. இப்ப அது ஈக்குவலா இல்ல. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இதை ஈக்குவலா, அது ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கணும். ஈக்குவலா இல்லைன்னா அதை ஃபர்ஸ்ட் என்னவா மாத்தணும்? ஈக்குவலா மாத்தணும். சோ ஈக்குவலா மாத்தணும் அப்படின்னா எப்படி மாத்தலாம் அப்படின்னா இந்த டிஃபரன்ஸ் 1 இல்லையா, இந்த 1ஆல 5ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி இந்த டிஃபரன்ஸ் 2 இருக்கு இல்லையா, 2ஆல இந்த 2ஐயும் இந்த 3ஐயும் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ இந்த 2ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது இட் வில் பிகம் 4:2. நமக்கு என்ன மாறிடும்? 9 மாறிடும். இது வந்து அப்படியே தான் இருந்திருக்கும். அப்ப 5:7 எழுதிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இங்க என்ன பண்ணிருக்கோம்?
சரி, இதை வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கணும். ஏன்னா இந்த டிஃபரன்ஸ் இந்த 2 ஆல தான் ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணணும். நான் இங்க மாத்தி 3ன்னு எழுதிட்டேன். சோ அதனால இங்க வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இது 6ன்னு ஆயிரும். இப்ப ரெண்டுலயுமே பாத்துட்டீங்கன்னா 1 பார்ட் ஆட் பண்ணிருக்கோமா? ரெண்டுலயுமே என்ன பண்ணிருக்கோம்? 1 பார்ட் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். ஈக்குவலா மாறிடும். கண்டிப்பா நீங்க இந்த டிஃபரன்ஸ், இந்த மேல இருக்க டிஃபரன்ஸால கீழ இருக்கிற ரேஷியோ மல்டிப்ளை பண்ணிட்டு கீழ இருக்கிற டிஃபரன்ஸால மேல இருக்க ரேஷியோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்னவா மாறிடும்னா ஈக்குவலா மாறிடும். இப்ப மாறினதுக்கு அப்புறம் 1 பார்ட் நமக்கு இருக்கு. அப்ப அந்த 1 பார்ட்ங்கிறது வேல்யூவா எவ்வளவு? 4. ஏன்னா 4 தானே நம்ம ஆட் பண்றோம். நம்பரா எவ்வளவு ஆட் பண்றோம்? 4 ஆட் பண்றோம். அப்ப பார்ட்டா 1 பார்ட்னா அப்ப அந்த 4ங்கிறது என்னது? 1 பார்ட். நம்ம எப்பவுமே வழக்கம் போல அது 4 divided by 1 part into நமக்கு இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த நம்பர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப அந்த நம்பர்ங்கிறது ஒரு நம்பர் 4 பார்ட் இல்லையா? அப்ப 4. 4 into 4 எவ்வளவு? 16. 4 into 4 வந்து 16. அதே மாதிரி இன்னொரு நம்பர் வேணும்னா இந்த 4க்கு பதிலா 6 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 4 into 6 24. ஸோ அப்ப ஆன்சர் என்னது நமக்கு 16, 24 இருந்திருக்கும். இது எப்ப இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணணும்? ஒரு ரெண்டு நம்பரையுமே இன்க்ரீஸ் பண்ணணும் அண்ட் ரெண்டு நம்பரையுமே ஒரு காமன் நம்பரால இன்க்ரீஸ் பண்ணா டிக்ரீஸும் பண்ணலாம். அந்த இடத்துல நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சரி, அதே மாடல்ல ஒரு நான் 4-5 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். நீங்க லிசன் லைக் உங்களுக்கு சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கன்டினியூ பண்ணுங்க. இட் வில் பிகம் நார்மல் ஃபார் யூ. ஓகேவா? The ratio of percentage ages of Suresh and Mahesh வந்து பார்த்துட்டோம்னா, சுரேஷ் அண்ட் மகேஷோட ரேஷியோ ஆஃப் ஏஜஸ் வந்து பார்த்துட்டோம்னா 7:5. After 6 years, their age will be in the ratio 4:3. After 6 yearsனா இவங்க கூடயும் 6 years ஆட் பண்ணுவீங்க, இவங்க கூடயும் என்ன பண்ணுவோம் 6. அப்ப இங்க என்ன பண்றேன்னா மேத்தமேட்டிக்கலா ரெண்டையும் ஒரு காமன் நம்பரால என்ன பண்றோம்? இன்க்ரீஸ் பண்றோம். 6 இயர்ஸ் கழிச்சுன்னு சொல்லும் போது ரெண்டையும் ஒரு காமன் நம்பரால ஆட் பண்றோம் இல்லையா? சோ 6ங்கிற நம்பரால என்ன பண்றோம்? நம்ம இங்க ஆட் பண்றோம். அப்ப உடனே என்ன பண்ணணும்? நம்ம இந்த டிஃபரன்ஸ் பார்ட் என்னன்னு நம்ம பார்க்கணும். இந்த டிஃபரன்ஸ் பார்ட் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இது வந்து 3 பார்ட், இது வந்து 2 பார்ட். ஈக்குவலா இல்ல. இப்ப ஈக்குவலா இருந்திருந்தா நம்ம ஈஸியா போட்டலாம். பட் ஈக்குவலா இல்ல. அப்ப உடனே என்ன பண்ணணும்? இந்த டிஃபரன்ஸ் 1 ஆல மேல மல்டிப்ளை பண்ணோம்னா 7:5 தான் வருமா? ஏன்னா 1 into 7 7 தான், 5 into 1 1 தான். அடுத்து இங்க இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் இந்த 2 ஆல கீழ இருக்கிற ரேஷியோ மல்டிப்ளை பண்ணணும். சோ 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 8 6 ஆயிருமா? இப்ப இங்க ரெண்டுமே என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்துட்டோம்னா இங்கேயும் 1 பார்ட் ஆட் பண்ணிருக்கோம், இங்கேயும் 1 பார்ட் என்ன பண்ணிருக்கோம்? நம்ம ஆட் பண்ணிருக்கோம். இயரா எத்தனை இயர்ஸ் ஆட் பண்ணிருக்கோம்? 6 இயர்ஸ் ஆட் பண்ணிருக்கோம். அப்ப அந்த 6 இயர்ங்கிறது என்னன்னு கேட்டா 1 பார்ட். அப்ப 6/1. 6ங்கிறது 1ங்கிறதுனால 6/1 இன்டூ இப்ப என்ன கேட்டிருக்காங்க? percentage of மகேஷ் கேட்டிருக்காங்க. percentage of மகேஷ்னு பார்த்தா இது சுரேஷ் இஸ் டு மகேஷ். percentage of மகேஷ் எவ்வளவு? 5 பார்ட். அப்ப 6/1 into 5. so 6 into 5, 6 into 5ங்கிறது நமக்கு 30 இயர்ஸா இருந்திருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन. Two numbers are in the ratio 5:7. so ரெண்டு நம்பர்னுடைய ரேஷியோ வந்து 5:7. 25 is subtracted from each. ரெண்டுல இருந்துமே என்ன பண்றோம்? 25 சப்ராக்ட் பண்ணும்போது அந்த ரேஷியோ என்னவா மாறும்னு சொல்லியிருக்காங்க? 35 and 59 மாறும்னு சொல்லி. அப்ப இந்த டிஃபரன்ஸ் வந்து 30 பார்ட்டா இருக்கு, இந்த டிஃபரன்ஸ் வந்து 52 இருக்கு. சோ கண்டிப்பா அது ஈக்குவல் கிடையாது. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம இந்த டிஃபரன்ஸ் ஆன 2 ஆல கீழ மல்டிப்ளை பண்ணணும். இந்த டிஃபரன்ஸ் வந்து பாத்துட்டோம்னா 24 மேல மல்டிப்ளை பண்ணணும். சோ 5 into 24 எவ்வளவுனா 120. 24 into 7 எவ்வளவுன்னு பாத்துட்டீங்கன்னா 168. 24 into 7 வந்து பாத்துட்டோம்னா 168. அதே மாதிரி 2 into 35 வந்து 70. 2 into 59 வந்து பாத்துட்டீங்கன்னா 118. சோ அப்ப இதுல இருந்து எவ்வளவு பார்ட்ட சப்ராக்ட் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா 50 பார்ட்ட சப்ராக்ட் பண்ணிருக்கோம். இதுல இருந்தும் என்ன பண்ணிருக்கோம்? 50 பார்ட்ட சப்ராக்ட் பண்ணிருக்கோம். ஈக்குவலா மாறிடுச்சு இல்லையா? இந்த 50 பார்ட்ங்கிறதா நமக்கு என்னன்னு தெரியும்? 25ன்னு தெரியும். அப்ப 25/50 பார்ட். கீழே எப்பவுமே அந்த பார்ட் தான் வரும். 25/50 into difference between these two numbers. இந்த ரெண்டு நம்பர்னுடைய டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிருக்கேன். அந்த ரெண்டு நம்பர்னுடைய டிஃபரன்ஸ் இங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா
120க்கும் 168க்கும் உள்ள டிஃபரன்ஸ் இல்லையா? ஸோ அப்போ 120க்கும் 168க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 48 இல்லையா? அப்போ 25 இதையும் கேன்சல் பண்ணா 2ஐயும் 48ஐயும் கேன்சல் பண்ணா 24. So அப்போ ஆன்சர் என்ன வந்திருக்கும்? 24 is the answer for this. Hope you understood. Next question. The income of A and B are in the ratio. Income ratio வந்து 3:2. Expenditure வந்து பார்த்துட்டோம்னா expenditure உடைய ratio வந்து பார்த்துட்டா 5:3. If each saves 1000, A's income என்னவா இருக்கும்? அப்ப சேவிங்ஸ்ங்கிறது இன்கம்ல இருந்து சேவிங்ஸை சப்ராக்ட் பண்ணியிருந்தா தான் எக்ஸ்பெண்டிச்சர் கிடைச்சிருக்கும். அப்ப ரெண்டு பேருமே 1000 ரூபாய் சேவ் பண்றதுனால ரெண்டுல இருந்துமே நம்ம எவ்வளவு சப்ராக்ட் பண்ணிருப்போம்? 1000ங்கிற நம்பரை சப்ராக்ட் பண்ணிருப்போம். அப்ப காமன் நம்பரால சப்ராக்ட் பண்ணோம்னா இந்த டிஃபரன்ஸ் இங்க வந்து 2 பார்ட், இங்க வந்து 1 பார்ட் ஈக்குவலா இல்ல. அப்ப அதை நம்ம என்னவா மாத்தணும்? ஈக்குவலா மாத்தணும். அப்ப இந்த 1 அண்ட் இந்த 2. அப்ப இந்த 1ஆல 2ஆல மேல இருக்க ரேஷியோ இன்கம் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2ஆல இன்கம் மல்டிப்ளை பண்ணா இட் வில் பிகம் 6:4. 2ஆல இன்கம் மல்டிப்ளை பண்ணா என்னவா மாறிடும்? 6:4 மாறிடும். அண்ட் இது 5:3. ஏன்னா 1ஆல மல்டிப்ளை பண்ணா 5. இப்போ டிஃபரன்ஸ் வந்து பார்த்துட்டா 1 பார்ட்னு ஆயிடுச்சா? ரெண்டுல இருந்து எவ்வளவு பார்ட்டை சப்ராக்ட் பண்றோம்? 1 பார்ட்டை சப்ராக்ட் பண்றோம். 1 பார்ட்ங்கிறது தான் நமக்கு என்னது? 1000 rupeesனா 1000 rupees divided by 1 part into ஏவனுடைய இன்கம். ஏவனுடைய இன்கம் எவ்வளவுன்னு பார்த்துட்டா இந்த 3 எடுத்துறாதீங்க, இந்த 6 தான் எடுக்கணும். கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிறது தான் எடுக்கணும். ஏவனுடைய இன்கம் வந்து 6 part. அப்ப 1000 divided by 1 part into 6 part. அப்ப என்னவா இருந்திருக்கும்? நமக்கு 6000 நமக்கு இருந்திருக்கும். So the answer is 6000 for this. ஓகேவா? Rajan's and Anurag's age are in the ratio 4:5. 4 years hence, their age ratio will be 5. Hence na after nartham. Hence na after nartham. 4 years after. 4 வருஷம் கழிச்சு the ratio will be 5:6. இப்ப இது இவங்க கூடயும் 4 வருஷத்தை ஆட் பண்ணுவோம், இவங்க கூடயும் 4 வருஷத்தை ஆட் பண்ணுவோம். இப்ப இந்த டிஃபரன்ஸ் பார்ட் என்னன்னு பாக்கணும். ரெண்டையும் சேம் நம்பர் ஆட் பண்ணா ரெண்டுமே 1 பார்ட்டா? அப்ப இங்க எதுவும் நம்ம இந்த மேல பண்ற இந்த மல்டிபிளிகேஷன் எல்லாம் தேவை இல்லை. டிஃபரன்ஸ்ங்கிறது 1 பார்ட். அப்ப இந்த 4 இயர்ஸ்ங்கிறது எத்தனை பார்ட்? 1 பார்ட். அப்ப 4 divided by 1 into what is Anurag's percentage? Anurag's percentageங்கிறது எவ்வளவு? 5. அப்ப 4/1 into 5. So 4/1 into 5 னு போட்டீங்கன்னா 4 into 5 எவ்வளவு? நமக்கு 20 years னு நமக்கு கிடைக்கும். So the answer is 20 for this. ஓகேவா? Ages of A and B are presently 5:6 னு இருக்கு. 6 years hence na after அர்த்தம். 6 வருஷம் கழிச்சு the ratio will become 6:7 னு சொல்லிருக்காங்க இல்லையா? What is B's age 5 years ago? B னுடைய ஏஜ் 5 வருஷத்துக்கு முன்ன எவ்வளவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம percentage கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து 5 சப்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும்? 5 வருஷத்துக்கு முன்ன B னுடைய ஏஜ் நமக்கு கிடைச்சிரும். ரெண்டுலயுமே 6 இயர்ஸ் என்ன பண்றோம்? 6 இயர்ஸ் ஹென்ஸ்னா இவங்க கூடயும் 6 ஆட் பண்ணணும், இவங்க கூடயும் 6 இயர்ஸ் ஆட் பண்ணணும். டிஃபரன்ஸ் எத்தனை பார்ட்னு பாத்தீங்கன்னா 1 பார்ட், இதுவும் 1 பார்ட். டிஃபரன்ஸ் ஆல்ரெடி என்னவா இருக்கு? பார்ட் டிஃபரன்ஸ் ஈக்குவலா தான் இருக்கு. சோ அப்ப இந்த 6 இயர்ஸ்ங்கிறது என்னன்னு பாத்துட்டீங்கன்னா 1 பார்ட்டா நமக்கு இருந்திருக்கும். சோ அப்ப 6 divided by 1 into what was B's age 5 years ago? நம்ம B னுடைய percentage வேணும். அப்ப B னுடைய percentage எவ்வளவுன்னு பாத்துட்டீங்கன்னா 6 years. அப்ப 6 into 6 எவ்வளவுன்னு பாத்துட்டா 36. அப்ப 36ல இருந்து 5 சப்ராக்ட் பண்ணா 31 இயரா நமக்கு இருந்திருக்கும். சோ ஆன்சர் என்னது? 31 years. ஓகேவா? Next question. The ratio of present age of Atul and Mithun வந்து பார்த்துட்டோம்னா 3:4. 6 years hence என்னவா மாறுதுன்னா 4:5 மாறுது. 6 years henceனா இவங்க கூட 6 வருஷத்தை ஆட் பண்ணணும், இவங்க கூட 6 வருஷத்தை ஆட் பண்ணணும். பார்ட் டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு பார்த்தா 1 பார்ட் 1 பார்ட். அது ஆல்ரெடி ஈக்குவலா தான் இருக்கு. அப்ப அந்த 6 இயர்ஸ்ங்கிறது எத்தனை பார்ட்? 1 பார்ட். அப்ப 6 divided by 1 into percentage of Mithun என்னன்னு நமக்கு கேட்டிருக்காங்க. சோ percentage of Mithun வந்து எவ்வளவுன்னு பார்த்துட்டா 4 பார்ட் இல்லையா? அப்போ 6/1 பார்ட் into
4 part. அப்ப 6 into 4 என்னன்னு பார்த்தோம்னா 24 years இருக்கும். So the answer is 24 years for this question. Okay? Next term. Ajay and Vijay age oda ratio வந்து 2:3. 6 years hence நான் 6 வருஷம் கழிச்சு the ratio will become 11:15. அப்போ ரெண்டு பேருமே 6 years தான் ஆட் பண்றோம் இல்லையா? ஆனா பார்ட் டிஃபரன்ஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா நமக்கு என்னவா இருக்கு அப்படின்னா பார்ட் டிஃபரன்ஸ் வந்து இது வந்து 8 பார்ட்டா இருக்கு, இது வந்து 12 பார்ட்டா இருக்கு. அப்ப இந்த பார்ட்டை நம்ம என்னவா மாத்தணும், ஈக்குவலா மாத்தணும்னா என்ன பண்ணணும், இந்த டிஃபரன்ஸ் அண்ட் இந்த டிஃபரன்ஸை எடுத்துக்கிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த மேல இருக்க ரேஷியோ 4ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 8:12, கீழே 11:15 அப்படியே தான் இருக்கும். ஏன்னா 1ஆல மல்டிப்ளை பண்ணும்போது அப்படியே. இப்போ வந்து டிஃபரன்ஸ் வந்து 3 பார்ட்டா, இதுவும் 3 பார்ட், இதுவும் 3 பார்ட்டுங்கிறது எத்தனை வருஷம், 6 இயர்ஸ் கழிச்சு. ஸோ பார்ட்டா 3 ஆட் பண்றோம், இயரா 6. அப்போ 3 பார்ட் 6 இயர்ஸ்னால 6/3 இன்டூ அஜயனுடைய பெர்சன்டேஜ் வேணும். அப்பதான் 8 வருஷம் கழிச்சு 8 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா ஆஃப்டர் 8 இயர்ஸ் அஜயோட ஏஜ் என்னன்னு கேட்டுருங்க. அப்ப அஜயோட பெர்சன்டேஜ் இருந்தாதான் நம்மளால அஜயோட ஏஜ் ஆஃப்டர் 8 இயர்ஸ் எவ்வளவுன்னு சொல்ல முடியும். அஜயோட பெர்சன்டேஜ் எவ்வளவுனா 6/3 இன்டூ இந்த 8ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 8ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 16 நமக்கு கிடைக்கும். இது அஜயனுடைய பெர்சன்டேஜ். அப்ப 8 வருஷம் கழிச்சு என்னவா இருந்திருக்குன்னா 16 plus 8 24 இருந்திருக்கும். So the answer is 24 for this question. Next question என்னன்னா, a mixture contains alcohol and water in the ratio. So alcohol and water என்ன ரேஷியோல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 12:5 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கு. ஓகேவா? On adding 14 liters of water. அப்ப 14 liters என்ன பண்றாங்க, வாட்டர் மட்டும் ஆட் பண்றாங்க. இங்க the ratio of alcohol and water என்ன ஆயிடும் சொல்லிருக்காங்கன்னா 4:3 மாறிடும் சொல்லிருக்காங்க. ரேஷியோ என்னவா மாறி இருக்கும். சோ இந்த ப்ரீவியஸ் மாடல் கொஸ்டினுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து ரெண்டுலயுமே ஒரு காமன் நம்பரால என்ன பண்ணோம், ஆட் பண்ணோம். ஆனா இங்க வந்து ஆல்கஹால்ல நம்ம எதுவுமே ஆட் பண்ணல. ஒரு பார்ட்டிகல் ஒரு வாட்டர்ல மட்டும் என்ன பண்ணிருக்கோம், இங்க நம்ம 14 ஆட் பண்ணிருக்கோம். அப்போ அங்க மாதிரி ரெண்டுலயுமே ஆட் பண்ணல, வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிருக்கோம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் மிக்சர்லயும் இந்த செகண்ட் மிக்சர்லயும் ஆல்கஹாலினுடைய அளவு மாறாது. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்டுக்கு நம்ம என்ன மட்டும்தான் ஆட் பண்ணிருக்கோம், வாட்டர் மட்டும்தான் ஆட் பண்ணிருக்கோம். அப்ப ஆல்கஹாலினுடைய அளவு நமக்கு கண்டிப்பா மாறி இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு ஆல்கஹாலினுடைய அளவு மாறி இருக்காதா, ஆனா இங்க ஆல்கஹாலினுடைய பார்ட் என்னவா இருக்குன்னா டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா? அப்ப நம்ம இந்த பார்ட் என்னவா மாத்தணும், ஈக்குவலா மாத்தணும். பார்ட்டை ஈக்குவலா மாத்தணும்னா இந்த 4 3ஆல மல்டிப்ளை பண்ணா 12 ஆயிருமா? அப்ப அதை மல்டிப்ளை பண்றதுனால 3ஆல இதையும் கண்டிப்பா என்ன பண்ணணும், 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? சோ அப்போ 12:5 அப்ப ரேஷியோ என்னவா மாறிடும், 12:5. அதே மாதிரி இது என்னவா மாறிடும், 12:9 மாறிடும். இப்ப வந்து பார்த்துட்டோம்னா ஆல்கஹால் வந்து சேமா இருக்கு, வாட்டர் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஆட் பண்ணிருக்கோம். எத்தனை லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணிருக்கோம்னு பாத்துட்டீங்கன்னா 14 liters of water நம்ம ஆட் பண்ணிருக்கோம். So 14 liters of water ஆட் பண்ணிருக்கனால 14 லிட்டர்ங்கிறது எத்தனை பார்ட், 4 பார்ட் ஆட் பண்ணிருக்கோம். வாட்டர் எத்தனை பார்ட் ஆட் பண்ணிருக்கோம், 4 பார்ட் ஆட் பண்ணிருக்கோம். அப்ப 14 divided by 4 into quantity of alcohol in the mixture. Quantity of alcohol in the mixture வந்து 12 part. அப்போ 14/4 into 12. So அப்ப இதை கேன்சல் பண்ணா 3, 14 into 3 42 liters. So ஆல்கஹாலினுடைய அளவு என்ன வந்திருக்கும், 42. So இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாடல் ரெண்டுலயுமே ஒரு காமன் வேல்யூவை ஆட் பண்ணணும். இங்க ஒரே ஒரு பார்ட்ல மட்டும் நம்ம என்ன பண்றோம், ஆட் பண்றோம். சோ அது நம்ம இது அதை விட இது கொஞ்சம் ஈஸி தான் உங்களுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 80 liters of mixture contain milk and water in the ratio 27:5. So அப்ப 80 liters of mixture contains milk and water எந்த ரேஷியோல இருக்கு, 27:5 இருக்கு.
how much more water is added to get a mixture containing milk and water in the ratio. இன்னும் எவ்வளவு வாட்டர் ஆட் பண்ணா, இது மில்க் அண்ட் வாட்டர், எவ்வளவு வாட்டர் ஆட் பண்ணா அந்த மிக்சரோட ரேஷியோ என்னவோ மாறின்னு சொல்லியிருக்காங்க, 3:1. அப்ப இங்க எதை தான் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, வாட்டர் மட்டும்தான் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப மில்க் வந்து சேமா இருக்கும் இல்லையா, அப்போ நம்ம என்ன பண்ணணும், மில்க்னுடைய பார்ட்டை சேமா மாத்தணும். அப்ப இந்த 327 ஆகணும்னா 9ஆல மல்டிப்ளை பண்ண என்ன ஆயிரும், 27 மாறிடும். இதை 9ஆல மல்டிப்ளை பண்ணா இதையும் 9ஆல மல்டிப்ளை பண்ணும். ஸோ அப்ப 9 மாறிடும். அப்ப நம்ம எத்தனை பார்ட் ஆஃப் இது ஈக்குவலா இருக்கும்போது நம்ம அப்படி சொல்லலாம், ஈக்குவலா இல்லாட்டி அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. அப்போ 27 ஈக்குவலா மாறிடுச்சு. அப்ப 5 பார்ட்ல இருந்து 9 பார்ட்டா வாட்டர் மாறி இருக்குன்னா நம்ம எத்தனை பார்ட் ஆட் பண்ணிருக்கோம், 4 பார்ட் ஆட் பண்ணிருக்கோம். இந்த 4 பார்ட் தான் எத்தனை லிட்டர்னு அவங்க என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, 80 லிட்டர்ஸ்ங்கிறது டோட்டல் மிக்சர்னுடைய ஃபர்ஸ்ட் மிக்சர்னுடைய அளவு இல்லையா. அப்ப 80 லிட்டர்ஸ்ங்கிறது எத்தனை பார்ட்னு கேட்டா 32 பார்ட். 80 லிட்டர்ஸ்ங்கிறது which includes milk and water. So அப்ப 80 லிட்டர்ஸ் divided by இது ரெண்டே ஆட் பண்ணா 32 லிட்டர், 32 பார்ட்ஸ். அப்ப 80 லிட்டர்ஸ் divided by 32 into 4 பார்ட். என்ன வேணும், எவ்வளவு வாட்டர் ஆட் பண்ணிருக்காங்க, எவ்வளவு வாட்டர் ஆட் பண்ணிருக்காங்க, 4 பார்ட் ஆட் பண்ணிருக்காங்க. 80 லிட்டர் மிக்சர்ங்கிறது 32 பார்ட். இப்போ 4 பார்ட் ஆட் பண்ணிருக்கனால இன்டூ 4 நம்ம போடுறோம். அப்ப இதை கேன்சல் பண்ணா 8. அப்ப இதை ரெண்டு கேன்சல் பண்ணா 10. அப்ப எத்தனை லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணணும், 10 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிருக்கணும். ஓகேவா. Next question. A mixture contains milk and water in the ratio 5:2 ratio இருக்கு. Adding 22 liters of water. So 22 liters of water add பண்ணுனா the ratio of milk and water becomes 7:5. The ratio of milk and water becomes 7:5. அப்ப எவ்வளவு லிட்டர்ஸ் வாட்டர் ஆட் பண்றோம், 22 லிட்டர்ஸ். அப்ப இது ஈக்குவலா இருந்திருக்கணுமா, வாட்டர் ஆல்கஹால் என்னவா இருந்திருக்கணும், மில்க் என்னவா இருந்திருக்கணும், ஈக்குவலா இருந்திருக்கணும். ஆனா இப்ப இங்க வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, ஏதோ ஒரு நம்பரால காமனால மல்டிப்ளை பண்ண முடியாது. இதை 7ஆல மல்டிப்ளை பண்ணணும், இதை இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணா மட்டும்தான் என்னவா மாறும், அது ஈக்குவலா மாறும். அப்ப இதை 7 5ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 35 இதையும் கண்டிப்பா என்ன பண்ணணும், 7ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 14. அதே மாதிரி இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 35:25. ஓகேவா. சோ அப்போ எவ்வளவு பார்ட் ஆட் பண்ணிருக்கோம், 11 பார்ட் ஆட் பண்ணிருக்கோம். எத்தனை லிட்டர் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிருக்கா சொல்றாங்க, 22 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்ப 22ங்கிறது எத்தனை பார்ட், 11 பார்ட்னால 22 divided by 11 பார்ட் இன்டு ஒரிஜினல் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் இருந்தா ஒரிஜினல் மிக்சர். அப்போ ஒரிஜினல் மிக்சர்ல எவ்வளவு வாட்டர்னா 14 இருக்கும். இது மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் 25. அப்போ ஒரிஜினல் எவ்வளவு இருக்குன்னா 14 இருக்கும். அப்ப இன்டு 14ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 11யும் 22யும் கேன்சல் பண்ணா 2. 2 into 14 எவ்வளவுன்னு கேட்டா 28. So ஆன்சர் என்னது, 28 liters of water நம்ம என்ன பண்ணிருப்போம், initially 28 liters of water இருந்திருக்கும். ஓகேவா. Next question. The milk and water in a mixture are in the ratio 7:5. When 15 liters of water is added to it, the ratio of milk and water in the new mixture becomes 7:8. Okay ma. Seven is to 5 15 liters water add பண்றதுனால 7:8 மாறிடுது. ஓகேங்களா. மில்க் அண்ட் வாட்டர். இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த ரெண்டு பார்ட்டும் என்னவா தான் இருக்கு, ஆல்ரெடி ஈக்குவலா தான் இருக்கு, நம்ம ஈக்குவல் பண்ண தேவையில்லை. அப்ப எத்தனை பார்ட் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிருக்கோம், 3 பார்ட் ஆட் பண்ணிருக்கோம். 3 பார்ட்ங்கிறது எத்தனை லிட்டர்ஸ்னு கொடுத்துட்டாங்க, 15 லிட்டர்ஸ்னு கொடுத்தாச்சு. அப்போ 15 divided by 3 into the total quantity of water in the new mixture. ப்ரீவியஸ் கொஸ்டின்ல ஒரிஜினல் மிக்சர் கேட்டதுனால மேல இருக்கிறது கண்டுபிடிச்சிங்க. நியூ மிக்சர்னா 8. அப்ப 8ஆல மல்டிப்ளை பண்ணா 15 3 டிவைட் பண்ணீங்கன்னா 5. 5 into 8 எவ்வளோ, 40 liters. So ஆன்சர் என்னது, அதுக்கு 40 liters is the answer for this question. ஓகேவா. நெக்ஸ்ட் இது வந்து அடுத்த மாடல் கொஸ்டின். ஓகேவா.
See, remember one thing, ரேஷியோ ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறது வந்து எல்லா டாபிக்லயும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நான் இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, பேசிக்கா ரேஷியோ யூஸ் பண்ணி டைரக்டா வரக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம பார்த்திருக்கோம். அடுத்தடுத்த கிளாஸஸ்ல we'll see டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல எப்படி ரேஷியோ யூஸ் பண்ணலாம், ரேஷியோ யூஸ் பண்ணி சால்வ் பண்ணக்கூடிய எல்லா மாடலையும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? Two equal vessels are filled with mixture of milk and water in the ratio 3:2. So two equal vessels are filled with the mixture of milk and water in the ratio. அப்போ first mixtureல milk and water எந்த ரேஷியோல இருந்திருக்கு? 3:2ல M1 இருக்கு. mixer 2ல 4:1 இருக்கு. இத ரெண்டையும் கலந்து M3 கொண்டு வரோம். அதுல milk and water ரேஷியோ என்னங்கிறது கொஸ்டின். Find the if mixture is poured into third vessel, the ratio of milk and water in the third vessel. அப்போ M1 M2 ஈக்குவலா, M1 ஓட அளவு, ஏன்னா 2 ஈக்குவல் வெசல்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்ப இதுல இருக்கக்கூடிய அளவும் இதுல இருக்கக்கூடிய அளவும் ஈக்குவல். இதை நம்ம ஆட் பண்ணோம்னா 5 பார்ட்னு வருது, இதை ஆட் பண்ணாலும் 5 பார்ட்னு வருது. அப்ப ஆல்ரெடி அது என்னவாதான் இருக்கு, ஈக்குவலா தான் நமக்கு நம்பர் ஆட் பண்ணா 5 பார்ட்னு வருதுன்னா அது ஈக்குவலா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்போ மூணாவது மிக்சர்ல இருக்கக்கூடிய இது ஈக்குவலா இருந்தா, இது ரெண்டு ஈக்குவலா இல்லாட்டி நம்ம முதல்ல அது ஈக்குவலா மாத்தணும். பட் ஆனா இங்க ஈக்குவலா தான் இருக்கு, அதனால நம்ம மாத்த வேண்டிய தேவை இல்ல. அப்ப என்ன பண்ணிக்கலாம், இது ரெண்டையும் அப்படியே டைரக்டா ஆட் பண்ணிக்கலாம். அப்ப 3 plus 7 அப்படின்னா 3 plus 4 அப்படின்னா 7, 2 plus 1 வந்து 3. அப்போ M3ல மில்க் அண்ட் வாட்டருடைய ரேஷியோ என்னவா இருந்திருக்கும், 7:3 இருந்திருக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஈக்குவலா இருக்கு, இங்க அவங்க ஆட் பண்ணும் போது அது ஈக்குவலா வந்துருச்சு. ஸோ அதனால நான் 7:3 நம்ம டைரக்டா எழுதிக்கலாம். ஓகேவா? அடுத்து, there are two containers of equal capacity. The ratio of milk and water in the first containerல வந்து 3:1, second containerல வந்து 5:2, M1 M2 இதை ரெண்டையும் ஆட் பண்ணி M3 கொண்டு வருவோம். அதுல மில்க் அண்ட் வாட்டர் எவ்வளவுங்கிறது கொஸ்டின். அப்ப இது ரெண்டு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இங்கேயும் டூ கண்டெய்னர்ஸ் ஆஃப் ஈக்குவல் கெப்பாசிட்டின்னு சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா இது 4, இது 7. இப்ப இது ஈக்குவலா இருக்கா? இல்ல. ஈக்குவலா இருந்தாதான் இதை அப்படியே என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஈக்குவலா இல்லாட்டி ஆட் பண்ணக்கூடாது. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இதை ஈக்குவலா மாத்தணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இதை 7ஆலையும் இதை 4ஆலையும் மல்டிப்ளை பண்ண என்னவா மாறிடும், ஈக்குவலா மாறிடும். இப்போ 3, அப்போ இந்த ரேஷியோ இதை 7ஆல மல்டிப்ளை பண்றோம்னா இதையும் என்ன பண்ணணும், 7ஆல மல்டிப்ளை பண்ணாதான் அது 7ஆல மல்டிப்ளை பண்ண மாதிரி. அப்போ 3 into 7 எவ்வளவுனா 21:7. அதே மாதிரி இந்த ரேஷியோ எதால மல்டிப்ளை பண்ணும், 4ஆல மல்டிப்ளை பண்ணா 20:8. ஓகேவா? இப்ப ஆட் பண்ணிக்கலாம். இப்ப அது ஈக்குவலா தான் இருக்கும். நீங்க வேணா ஆட் பண்ணி பாருங்க. 28 என்னமோ மாறிடுச்சு, ஈக்குவலா மாறிடுச்சு. அது நீங்க செக் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. இப்ப என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவலா இருக்கும்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். சோ அப்ப என்னன்னா 41:15. சோ அப்ப ரேஷியோ ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் இந்த தேர்ட் மிக்சர் எவ்வளவு, இது ரெண்டையும் கலந்து வரக்கூடிய மிக்சருடைய ரேஷியோ என்னன்னு கேட்டா 41:15. ஓகேவா? சோ ஆன்சர் வந்ததுக்கு 41:15. 3 utensils contain equal quantity of mixture of milk and water. இங்கேயும் ஈக்குவல் தான். ஃபர்ஸ்ட் மிக்சர்ல 2:3, செகண்ட் மிக்சர்ல 1:4, லாஸ்ட் மிக்சர்ல 4:1. அப்போ வந்து இதை ஆட் பண்ணா 5ன்னு வருது, இதை ஆட் பண்ணா 5ன்னு வருது, இதை ஆட் பண்ணாலும் 5ன்னு வருது. இப்போ இதுல மூணுமே ஈக்குவலா தான் இருக்கா, அப்ப பிரச்சனை இல்லை. என்ன பண்ணிக்கலாம், நம்ம இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை ரேஷியோ வந்தாலும் ஈக்குவல்னா ஈக்குவலா இருந்தா அப்படியே டைரக்டா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 4 plus 1 plus 2 வந்து 7. இதை ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா 8. அப்போ ஃபைன், இந்த மூணையும் கலந்து வரக்கூடிய மிக்சர்ல இருக்கக்கூடிய மில்க் அண்ட் வாட்டருடைய ரேஷியோ என்ன இருக்கும்னா 7:8 இருக்கும். ஓகேவா? Two containers A and B contain a mixture of acid and water in the ratio. அப்போ இங்க acid water என்ன ரேஷியோல இருக்கு, 4:5. M1ல என்ன ரேஷியோ, 4:5.
M2ல என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டா 5:1 இருக்கு. If both the containers are mixed in the proportion, இங்க வந்து ஈக்குவலா இல்ல, இங்க எந்த ப்ரொபோர்ஷன் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க 5:2 எடுத்து கலந்துனீங்கன்னா M3ல ஆசிட் அண்ட் வாட்டர்னுடைய ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்ப இங்க ஈக்குவலா இல்ல, நம்ம என்னவா எடுத்துக்கணும் 5:2 எடுக்கணும். அப்ப இதை ஆட் பண்ணி பார்ப்போம். ஆட் பண்ணா இது 9 வருது, இது 6 வருது இல்லையா, 9 வருது 6 வருது. ஆர் we can say the ratio is 3:2. ரேஷியோவா சொன்னோம்னா அது என்னது 9:6 அப்படின்னா 3:2. இப்போ இந்த 3:2ங்கிறத நம்ம 5:2ன்னு நம்ம மாத்தணும். எப்படி மாத்த முடியும் அப்படின்னா டைரக்டா 5:2ன்னு நம்மளால மாத்த முடியாது. அதுக்கு பதிலா என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு என்னவா மாத்தணும் 1:1 மாத்தணும், ஈக்குவலா மாத்தணும். ஈக்குவலா மாத்தணும்னு நம்மளோட இது என்னது, இதை 2ஆலையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஈக்குவலா மாத்தணும்னு என்ன சொல்லியிருக்கேன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ண சொல்லி. ஸோ இங்க 3ஆல நீங்க மல்டிப்ளை பண்ணணும். இப்படி மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டுமே 6:6 மாறி என்னவா மாறிடும் 1:1 மாறிடும். இப்போ 1:1 நம்ம 5:2ன்னு மாத்தணும். அப்போ இதை 5ஆலையும் இதை 2ஆலையும் மல்டிப்ளை பண்ணா போதும் இல்லையா. அப்போ ஓவராலா இந்த ரேஷியோவை எதால மல்டிப்ளை பண்ணணும் 2 and 5, அதாவது 10ஆல மல்டிப்ளை பண்ணணும். இந்த ரேஷியோவை 3 and 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 6ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இந்த 4 10ஆல மல்டிப்ளை பண்ணும், இந்த 5 10ஆல மல்டிப்ளை பண்ணும், இதை 6 and இதை 6ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா. அப்போ 40:50 and 30:6 பேக் பண்ணோம்னா 70:56. ஸோ இதை ரேஷியோவா 7th டேபிள்ல கேன்சல் பண்ணா 10:8, or we can say it is 4:5. So ratio என்னது 5:4. இப்போ இந்த இடத்துல என்னன்னா இந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு முக்கியம். 10:8 நீங்க வந்து 5:4ன்னு எழுதிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு கான்செப்ட் என்னன்னா முன்னாடி இதுக்கு முன்னாடி போட்ட ரெண்டு கொஸ்டினுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா ஈக்குவல் குவான்டிட்டின்னு கொடுத்துருந்தாங்க. பட் இங்க வந்து நம்ம ஈக்குவல் குவான்டிட்டியில எடுக்கல, அதுக்கு பதிலா 5:2ன்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு. அப்ப 5:2னா நம்ம வந்து 1:1 மாத்தினா மட்டும் பத்தாது, ஈக்குவல்னா 1:1 மாத்தணும்னா போதும். ஆனா 5:2ன்னு வேணும், அதை 5:2ன்னு நம்ம மாத்தணும். பட் ஆனா இங்க ஆட் பண்ணா 9:6 or we can say which is nothing but 3 and 2. அப்ப 3 and 2 வந்து 5 and 2 அது ரேஷியோவா நம்ம எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. நீங்க 9 and 6 தான் வச்சுக்கணும்னு அவசியம் இல்ல, 3 and 2ன்னு எழுதிக்கிட்டோம்னா இதை ஃபர்ஸ்ட் 2ஆலையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஈக்குவல் ஆயிரும் நமக்கு தெரியும். அப்ப ஈக்குவல் 1:1 மாத்திட்டோம். அதுக்கப்புறம் இதை 5ஆலையும் இதை 2ஆலையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்னவா மாறிடும், அந்த வேல்யூ வந்து 5:2ங்கிற ரேஷியோக்கு மாறிடும். அப்ப இதை ஃபர்ஸ்ட் 2 அதுக்கப்புறம் 5 ஓவராலா அப்ப 10ஆல மல்டிப்ளை பண்ணணும். இதை வந்து ஓவராலா 6ஆல மல்டிப்ளை பண்ணணும். 3 and 2ஆல மல்டிப்ளை 6ன்னு நமக்கு மாறிடும். ஓகேவா. ஸோ பண்ணதுக்கு அப்புறம் எப்போ போல என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிட்டா we'll get the answer. அவ்வளவுதான். ஓகேவா. So இதுவும் அதே மாதிரி ஒரு கொஸ்டின் தான். 2 alloys contain tin and iron in the ratio 1:2. So 2 alloyல tin and iron என்ன ரேஷியோல இருந்திருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா 1:2 இருக்கு ஃபர்ஸ்ட் alloyல. செகண்ட் alloyல tin and iron உடைய ரேஷியோ என்ன வந்திருக்கு அப்படின்னா 2:3ன்னு இருந்திருக்கு. ஓகேங்களா. இப்போ if 2 alloys are mixed in the proportion, அப்ப இதுல இருந்து 3 பார்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, இதுல இருந்து 4 பார்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஆட் பண்ணோம்னா இது 3ன்னு வருது, இது 5ன்னு நமக்கு கிடைக்குது. அப்போ இத என்னவா மாத்தணும் 3:4ன்னு மாத்தணும்னா into 5 into 3ன்னு பண்ணும்போது என்னவா மாறிடும் ஈக்குவலா மாறிடும். அதுக்கப்புறம் இதை 3ஆலையும் இதை 4ஆலையும் மல்டிப்ளை பண்ணா 5 and 3ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 1:1 ஆயிடும். 1:1ங்கிறது 3:4 3 and 4ஆல மல்டிப்ளை பண்ணா மாறிடும். அப்போ இது 5 3 இது 3 4. ஓகேங்களா.
ஸோ அப்போ 5 3ன்னு மல்டிப்ளை பண்ணா 15ஆல இதை என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். இதை 3 and 4 நான் இது ரெண்டையும் 12ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ 15 is to 30, 2 into 15 30, 24 is to 36. இப்போ என்ன பண்ணிக்கலாம், தேர்ட் மிக்சர்ல இருக்கக்கூடிய அளவு வேணா இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோம்னா இது வந்து 39 is to 66. ஸோ இப்போ இதை வந்து தேர்ட் டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 13 is to 22. அப்போ ஃபைனல் இல்ல என்ன ரேஷியோல உங்களுக்கு tin and iron இருந்திருக்கும், 13 is to 22ன்னு இருந்திருக்கும். ஓகேவா? ஓகே, இந்த செஷன் அவ்வளவுதான். இதுல வந்து டைரக்டா ரேஷியோஸ் இன்னும் சில மாடல்ஸ் இது இருக்கு, பட் நம்ம எடுத்ததையுமே அவ்வளவையும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இனிஷியலி இந்த டாபிக்ஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு பாருங்க. அதுக்கப்புறம் அடுத்த லெவல் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வீடியோஸ் நம்ம ஃபர்தரா ஆட் பண்ணுவோம். அந்த வீடியோ வந்து நீங்க பார்த்துட்டு இருங்க. ஸோ இட் வில் பி ரியலி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா?